என்ன பண்ணோம்னா மாட்டுக்கான ஃபுட்டு சாப்பாடை வந்து தட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து காய வச்சு உள்ள இருக்க மாய்ஸ்சர் எல்லாத்தையும் எடுத்துட்டு காய வச்சு அதோட வெயிட்டை கம்மி பண்ணிட்டு ஒரு இடத்துல அழகா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதோட செகண்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். வளர்த்து அதை அறுவடை பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல மறுபடியும் எல்லாத்தையும் போய் டம்ப் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் வேணுன்றப்ப டிமாண்ட் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஏன் இங்க வந்து காட்டுல வந்து நிப்பாட்டி வைக்கிறதுனா இந்த தட்டு வந்து ரொம்ப பச்சையா இருக்கும், வெயிட்டா இருக்கும். இதை காய வச்சதுக்கு அப்புறம் எடுத்து அமுத்துவாங்க. இது பேர் தட்டுன்னு சொல்லலாம். அந்த காலத்துல வெள்ளை சோளத்துல சாப்பாடு செய்வாங்க பாத்தீங்களா, அந்த வெள்ளை சோளம் தான் இது. இதை வந்து மாடு சாப்பிடும். வெள்ளை சோளம் தான் மாடு சாப்பிடும். செடியை வந்து மாடு சாப்பிடும். அந்த சோளத்தை வந்து நம்ம அந்த காலத்துல வந்து சாப்பாடா சாப்பிட்டு இருந்தோம். இப்ப கூட சாப்பிட்டுட்டு கூட சாப்பிடுறாங்க. ஆனா இப்ப நம்ம ஜெனரேஷன்ல அதிகமா சாப்பிடறது இல்ல.